அண்மைச் செய்தி. மதுரையில் ஊழியர்களை கட்டி போட்டு தாக்கிய வழக்கில் ஆர்பிடி டிராவல்ஸ் ஊழியர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள டிராவல்ஸ் உரிமையாளர் உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மதுரையில 24ஆம் தேதி ஆர்பிடி டிராவல்ஸ் தனியார் ஆம்னி அலுவலகத்தில் அந்த பஸ் டிரைவரை கட்டி வைத்து தாக்கக்கூடிய வீடியோ வெளியான சம்பவத்துல உரிமையாளர் உள்ளிட்ட 8 பேர் மீது மாட்டுத்தாவணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதாவது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருந்தனர். தனிப்படை போலீசார் அமைத்து தேடி வந்த நிலையில 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உரிமையாளர் உட்பட 3 பேரையும் தனிப்படையினர் தேடி வருகிறார்கள். மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்துல தனியார் பேருந்து, அதாவது நாள்தோறும் சென்னை, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள், ஆயிரக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஆர்பிடி டிராவல்ஸ் என்ற நிறுவனத்துல நாகர்கோவில் முதல் திருப்பதி வரையிலான பேருந்து இயக்கும் ஓட்டுநரான ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையை சேர்ந்த, அந்த திருவாடனை அருகே உள்ள நீர்குன்ற என்ற கிராமத்தை சேர்ந்த பால கற்பையா என்பவர், அவர் அந்த பேருந்துல கிளீனராக செயல்பட்டு வரக்கூடிய அஜய் என்பவரும் 23ஆம் தேதி மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு பேருந்தை ஓட்டி வரும்போது மாற்று டிரைவரை அனுப்பி வைத்துவிட்டு பாலகற்பாயாவையும் அந்த கிளீனர் அஜய் என்பவரையும் உரிமையாளர் ராஜசேகர் என்பவர் அழைத்து அவர் அலுவலகத்தில் வைத்து அவரை கட்டி வைத்து, கயிறால் கட்டி வைத்து, இருகையிலே கட்டி வைத்து அடித்து தாக்கிய அந்த வீடியோவானது வைரலாக வெளிவந்த நிலையில, அதாவது அலுவலகத்திலிருந்து அவர்கள் கையாடல் செய்ததாக கூறி அவர்களை விசாரணை செய்தது, கட்டி வைத்து கையாடல் செய்த வீடியோவானது வைரலானது. இந்த நிலையில அந்த வீடியோ வைரலான நிலையில போலீசாரும் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கு பதிவு செய்த நிலையில 8 பேர், அதாவது 8 பேர் மீது 5 பிரிவுல வழக்கு பதிவு செய்து அவர்களை